கமகமன்னு மணத்தோட ஒரு ருசியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது போல் செஞ்சு கொடுத்தா ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். அதில் ஒரு 6-7 பூண்டு பல், சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, 3 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கையில் நல்ல இறுக்கமாக பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற அளவுக்கு புதினா அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். லைட்டாக அந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். வதக்கின புதினா நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு இதில் அரைக்க முடியலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக சாதம் தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு பொன்னிறமாக ஆகட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டால் போதும். நல்லா ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுமே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நான் 2லேருந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் சாதம் தாளிக்கிறேன். அதனால் அந்தளவுக்கு சாதம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அருமையான ஒரு புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு ருசி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரைஸ் இது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.